குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை பற்றி சில முக்கியமான தகவல்கள். அதாவது சுக்கிரனால் யாருக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு, அவரை வழிபட்டால் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே அவர் மகாலட்சுமிக்கு உரியவர் ஆவார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பார்கவன் அப்படின்னு பேர். அதாவது பார்கவன், பார்கவி பராசக்தியினுடைய தம்பி தான் சுக்கிரன் பார்கவன். இவர் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி 12 காலம் பார்த்தீங்கன்னா பன்னெடுங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னெடுங்காலம்னா ரொம்ப வருடங்கள் கடுந்தவம் செஞ்சு இவர் மனசுக்கு பிடிச்சவாறு வரத்தை வாங்கினார். என்ன வரம்? அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அமிர்த சஞ்சீவினி என்ற மந்திரத்தை உபதேசித்தார். மனமகிழ்ந்து யாரு? சிவபெருமான். அதனால இவருக்கு சுக்கிரன் அப்படின்னாலே சிரஞ்சீவின்னு பேரு. உண்மையிலே யாருக்கு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில கோடீஸ்வரனாக கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனால் யோகம், சுக்கிரனால கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக பெறலாம். அந்த ஒருத்தருடைய ஜாதகம் அதாவது சுகபோகம் தரும். பெரும்பாலும் எல்லாருமே ஆசைப்படுவது எதற்குனா வாழ்க்கையில நல்லா வளமா இருக்கணும், போகங்களை அனுபவிக்கணும், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் வேணும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? சுக்கிரனுக்கு ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக அதீதமான தன்மை உண்டு. எப்படி? சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயலிசை நாடகம் உள்ளிட்ட அதாவது சொல்லுவாங்க 64 ஆயக்கலைகளுக்கும் அவரு தான் உகந்தவர். தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவரும் அவரு தான். புரியுதுங்களா? தாம்பத்தியத்துல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். சுக்கிரன் யாருக்கு ஒருத்தருக்கு அருமையாக இருக்கோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான மனைவி அமைவாங்க, சுகமான வாழ்க்கை இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், உயர் பதவி கிடைக்கும், வாகன யோகம் உண்டு. இவங்களுக்கெல்லாம் வாழும் போதே யோகத்தை தருபவர் சுக்கிரன், கோடீஸ்வர யோகம். இதுதான் சொல்றது. நிச்சயமாக சுக்கிரனுடைய ஒரு அருள் யாருக்கு இருக்கோ அவங்க உண்மையிலே சொல்ல போனா அதீதமான ஒரு பலனை அனுபவிப்பார்கள். எப்படி? வண்டி வாகனம், சொந்த வீடு, வாசல், இளமையா இருப்பாங்க. சுக்கிரன் நல்ல ஒரு தருணத்துல இருந்துச்சு, ஜாதக ரீதியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன யோகத்தோட சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, இந்த மாதிரி ஒரு யோகத்தை அவர் கொடுப்பார். இவருக்கு இன்னொரு பேர் என்ன? அசுரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இகலோக ஆசையை நமக்கு அளிப்பவர். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விடிவெள்ளிக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி அப்படின்னாலே பிரகாசமாக தெரியக்கூடியது, இளமையாக இருப்பார்கள், ஜொலிப்பார்கள். ஆக இந்த இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம். இப்போ சுக்கிரன் விடியற் காலையில தான் அவருக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்கன்னா 3 மணியிலிருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இந்த ஒரு அவ்வளோ ஒரு சக்தி படைச்ச ஒரு அருளை நமக்கு கொடுப்பார். சுக்கிரன் என்றாலே வெள்ளை, உங்களுக்கு தெரியும், ஆடம்பரம், வைரம்,
இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது. அந்த விடியற் காலை பொழுதைத்தான் இவர் குறிப்பவர். வான்மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா விடியற் கால பொழுதுல சுக்கிரன் தெரிகிறாரு. நமக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்களாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தருணத்துல தான் அதான் சொல்லுவாங்க, அதிகாலையில் தான் மனிதனுக்கு அந்த ஒரு குடும்பத்தில் ஈடுபாடு, ஒரு காம கிளர்ச்சின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் கொடுக்கக்கூடிய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது எது தேவையோ அத்தனையும் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர். கலா ரசனை வாழ்க்கைக்கு உண்மையிலே சொல்லப்போனா யார் ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை இவர் கொடுத்துருவார். இப்போ ஒரு ஜாதகம் இருக்கு, ஒரு ஜாதக கட்டத்துல நல்ல யோக அம்சத்தோட இந்த சுக்கிர பகவான் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இந்த மாதிரி இடத்துல இருக்கும் காலத்துல சுக்கிரனுடைய திசை வரும்போது அவருக்கு உண்மையிலே நல்ல ஒரு பெரிய ராஜயோகம் உண்டாகும். அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே நேரத்துல பலம் குறைந்து வேற இடத்துல சுக்கிர பகவான் பலம் குறைந்து இருந்தால், அதாவது பலம்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிரன் நல்லா ஆட்சி பெற்று பலமா கேந்திரத்திலேயோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து திரிகோணத்திலேயோ இல்லை உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த குருனுடைய பலம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிராச்சாரியார் வந்து அந்த கமண்டத்துல போய் உட்கார்ந்துப்பார், அந்த ஹோல்ஸை வந்து அடைச்சின்னு உட்கார்ந்துருவார். வண்டா மாதிரி அது உள்ள உட்கார்ந்துருவார். அப்போ இவர் இந்த மாதிரி உட்கார்ந்தத வந்து அகத்தியர் பார்த்துட்டு என்ன செய்வார்னா பூச்சி எடுத்து குத்திடுவார். அது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? குத்துனோடனே அவர் கண்ணு வந்து ஒரு கண்ணு போயிடும். அதனால தான் சுக்கிர பகவானுக்கு ஒரு கண் கிடையாது. அதனால தான் சுக்கிரன் பலமில்லாதவர்களுக்கெல்லாம் கண் பிரச்சனை அதிகமாக இருக்கும், கண்களில் கோளாறு இருக்கும், சில பேருக்கு மாலைக்கண் நோய் கூட வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் அழகை கொடுப்பவரும் இவர் தான். நமக்கு பணம் பொருள் நிறைய சில பேருக்கு இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா உடல் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. அது காரணம் என்னன்னா சுக்கிரன் பலம் இழந்து இருக்கிறதுனால தான். அதே மாதிரி தேவகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லும்போது அவரவர்கள் ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தால் சுகபோக வாழ்க்கை கிட்டும். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொன்னு சொல்லலாம், இந்த சுக்கிரனுக்கு இன்னொன்று என்னென்னா கட்டிடங்கள், அடுக்குமாடி, சொகுசு பங்களா, தோட்ட வீடுகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? நவீனமான ஒரு ஆடம்பரம் கூட சொல்லலாம். இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இந்த மாதிரி சொகுசு பங்களாவில் வாழறது, பெரிய பெரிய தோட்டங்கள், நவீன கட்டிடங்கள், இதெல்லாம் வாழக்கூடிய தன்மை யார் கொடுப்பார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்களும் ஆடம்பரமான சொகுசு வண்டிகளும் கிடைக்கும். அதுல பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். சில பேர் வீட்டில் பாருங்க, நல்ல பெரிய வண்டி வாங்கி வச்சிருப்பாங்க, ஆனா அதுல ஒரு சிலரால பயணமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். அப்போ சுகங்களை தரும் சுக்கிரன் என்றாலே இன்பம் என்று பொருள் இல்லைங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அன்பு, பாசம், காதல், இந்த 3 இன்பங்களை அள்ளி தரக்கூடியவர் இவர் தான். இப்ப காதலுக்கு அதிபதியும் இவர் தான் சொல்லணும். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா பலமா இருந்தால் அவருடைய காதல் வெற்றி பெறும், இல்லைன்னா நிச்சயமாக வெற்றி பெறாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் கொடுப்பார் நிறைய. அதாவது வந்து சுக்கிரன் ஆட்சி வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமும் துலாமும் தான். சுக்கிரனுக்கு வந்து புதன் நட்பு கிரகம்தான். புதன் அப்படின்னு சொல்லும்போது புதன் வீடான கன்னியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் இல்லைங்களா?
கன்னிராசியில தானே சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். அங்கு நீசபங்கம் பெறாமல் இருந்தால் சுகவாழ்வு எதிர்க்க பெற முடியாது. நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொன்னா சுக வாழ்க்கைக்கு அது தருணத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கல்வியில மேன்மை அடையணும், பூர்வீக சொத்து, மகிழ்ச்சியான மனவாழ்வு, பெண் குழந்தை யோகம், இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்னா சுக்கிரன் பாவி சேர்க்கை பெற்றால் உங்களுக்கு கலப்பு திருமணமும் நடக்கும், காதல் திருமணமும் உண்டாகும். இதெல்லாம் கொடுக்கும். இப்போ மேல சொன்ன ஒரு அம்சம் அத்தனையும் அந்த சுக்கிர பகவானுக்கு கொடுக்கும். அப்போ சுக்கிரன் 6ல் இருந்தார், யாரால உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்களால் அனுகூலம். சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும், நிறைய சொல்லலாம். சுக்கிரனை பற்றி சொல்லும்போது எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, நான் ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சுக்கிரனால் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமா யோகம் தாங்க. சுக்கிரன் யாருக்கு 1ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு பார்வையோ இதெல்லாம் இருந்தால், சில பேர் சொல்லுவாங்க குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துல 1ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் இருந்தால் நன்மைதான், தீமை கிடையாது. நல்லா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டத்தோட வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வளர 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 பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு கிரகமா இது மாறி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருவாய் கொடுக்கக்கூடியது, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது, பண வருவாய் கொடுக்கக்கூடியது, எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய தருணத்தை கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கடக லக்னத்துக்கு மட்டும் இது பொருந்தாது. ஏன்னா கடக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் 11ஆம் வீடா ஆயிடுறார். அப்போ இது பாதகம். நிறைய பேர் கடகராசிக்காரர்கள்லாம் சுக்கிர தசை வரும்போது என்ன நினைப்பாங்க, நம்ம வாழ்க்கையில இதுக்கு மேல எந்த கஷ்டமும் இருக்காது, சுக்கிர திசை வந்துருச்சு, நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதாங்க தவறு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் 11ஆம் இடம் பாதகாதிபதினு சொல்லும் போது 20 வருஷம் சுக்கிர திசை அப்படின்னு சொல்லும்போது 10 வருஷமாவது உங்களை நாசப்படுத்தி விட்டுடும். அது உண்மை, கண்கூடாக நான் பார்த்தது. புரியுதுங்களா? அதான் முதல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? மகாபலின்னு ஒரு திருமால் வாமனனாக அவர் 3 அடி மண் கேட்ட பொழுது, அப்போ மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கிறார். வாமன அவதாரம் எடுத்து அவரு ஒரு 3 அடி மண் கேட்கிறாரு. யார்கிட்ட? மகாபலி கிட்ட. கேட்கும்போது அவர் என்ன செய்யறாரு, அதை கொடுக்கணுன்றதுக்காக நீரை எடுப்பார். நீர் வெளியில எடுத்து அது ஊத்துறோன்றதுக்காக கமண்டத்துல உள்ள நீர் எடுக்கும்போது இந்த வண்டு உருவை எடுத்து சுக்கராச்சாரியார் என்ன செய்யறன்னா அந்த துவாரத்தை அடைச்சிடுறார். அப்போ திருமால் என்ன பண்றாருன்னா தர்பை எடுத்து குத்திடுறார். அப்போ அசுரகுரு கண் குருடாகிறது. இதனால ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலம் குறைந்தாலும் கஷ்டம்தான், கண் பார்வை பிரச்சனை ஏற்படும்ன்றதை இது நமக்கு விளக்குகிறது இல்லைங்களா? சரித்திரம் நமக்கு விளக்குகிறது. சரி, சுக்கிரனால் கோடீஸ்வர யோகம் அப்படின்றத நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சுக்கிர பகவானை நம்ம வழிபாடு செய்யும் போது ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, வழிபாடு இப்போ சுக்கிரனை வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட யோகம் கொடுக்கும்? கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா கொடுக்கங்க. நீங்க யாரு என்னென்னவோ எப்படியே போடுறாங்க, எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா என்னுடைய ஒரு வியூகத்துல அப்படின்னு பார்க்கும்போது யார் ஒருத்தர் இந்த சுக்கிர ஓரை உங்களுக்கு அற்புதமான ஒரு ஓரை, சுக்கிர ஓரை அற்புதமான ஒரு ஓரை. அந்த ஓரையில யார் ஒருத்தர் மகாலட்சுமி வழிபாடு பண்றாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு உண்டு உண்டு. நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவேன். சரி, எப்படி வழிபாடு நீங்க கேட்கலாம். சரிங்க, எப்படி வழிபாடு அப்படின்னு? எப்படி அப்படின்னா ஒவ்வொரு சுக்கிர ஓரையில இப்போ வெள்ளிக்கிழமையில தான் முதல்ல 6 to 7 சுக்கிர ஓரை வரும். நம்ம அதை தான் நம்ம கணக்குல முதல்ல எடுத்துக்கணும்.
ஏன்னா முதல் ஓரை தான். காலையில் விடிஞ்ச உடனே என்ன 6 to 7 என்ன ஓரை வருதோ அதான் முதல் ஓரை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில 6 to 7 உங்களுக்கு சுக்கிர ஓரை வரும். அந்த நேரம் நீங்க மகாலட்சுமி வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக சுக்கிர பகவான் மனமகிழ்ந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பான். எந்த ஒரு விஷயத்துக்கும், நல்ல விஷயங்கள் அத்தனைக்கும், ஒரு வீடு வாங்குறீங்களா சுக்கிர ஓரையில போங்க, ஒரு ரிஜிஸ்டர் பண்றீங்களா சுக்கிர ஓரையில போங்க, ஒரு வெள்ளி வாங்குறீங்களா சுக்கிர ஓரையில போய் வாங்குங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சரி, சுக்கிர வழிபாடு எப்படி பண்றது? இப்போ யந்திரம் இருக்கு, சுக்கிர பகவான் சில பேருக்கு ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டே போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேர் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பலமிழந்து இருப்பார். நீச்சமோ இல்லை மறைவோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தால் யோகம். அது ரொம்ப அதீதமான யோகம். பிச்சைக்காரன் கூட பணக்காரன் ஆயிடுவான். அந்த மாதிரி ஒரு யோகம் சுக்கிர பகவான் கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறவர் யார்? நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஏன்னா அந்த சுக்கிர ஓரைக்கு மிக முக்கியத்துவம். சுக்கிர ஓரையினாலே மகாலட்சுமியே நம்ம வழிபாடு செய்யறது. அதனாலதான் காலையில இந்த 6 to 7 யார் ஒருத்தர் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் பலம் இழந்து இருந்தால் அவர்களுக்கு நன்மை எதுவும் நடக்காது. இதுதாங்க உண்மை. யார் ஒருவர் சுக்கிரனை நல்லபடியாக வழிபாடு செய்கிறார்களோ வெள்ளிக்கிழமையில் 6 to 7 சுக்கிர ஓரை இல்லைங்களா? அந்த சுக்கிர ஓரையில மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இது நிச்சயம், இது உண்மை. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுக்கிரனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப சொல்ல 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 அவருடைய பலன் பார்த்தீங்கன்னா ஒரு கதா காலட்சேபமும் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு சுக்கிரனை பற்றி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். காலையில வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 மகாலட்சுமி படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கிரனுடைய ஒரு யந்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க வேழன் வெள்ளி 2 நாளும் தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு செல்வ செழிப்பு இருக்காது, இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இதான் உண்மை. அப்போ நீங்க சுக்கிரனை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் 6 to 7 மகாலட்சுமி வைத்து வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சிக்கும் போது உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இதுதான் சுக்கிரன் ஓரையில, சுக்கிர ஓரையில இதை செய்யும் போது, சுக்கிர ஓரை ஒவ்வொரு நாளும் சுக்கிர ஓரை வரும். ஒவ்வொரு நாளும் இந்த சுக்கிர ஓரையில நீங்க அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளுக்கு தேவையான இந்த வில்வ இலை இதெல்லாம் போட்டு அர்ச்சனை செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு அதீதமான பலன் உண்டு. இது உண்மை உண்மை உண்மை. எல்லோரும் சுக்கிரனை வழிபாடு செய்யுங்கள். சுக்கிர பகவானுக்கு உகந்த கோயில் எங்க இருக்குன்னு கூட நான் சொல்லிடுறேன். மயிலாப்பூர்ல பஜார் ரோட்ல ஒன்று இருக்கு சுக்கிரனுடைய கோவிலே, தனிப்பட்ட கோவில். அதே மாதிரி மாங்காட்டுல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சிவனுடைய ரூபத்துல இருக்கார். அங்கேயும் போய் நீங்க வணங்கலாம். வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு இந்த சுக்கிரன் வழிபாட்டு மூலயமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை செய்து பயனடைங்கள். ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுக்கிரன் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.